தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/11/2025 புதன்கிழமை, திருவோணம் நட்சத்திரம், இரவு 10:24 வரை, பிறகு அவிட்டம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாத 8 ரகசியங்கள் என்னென்ன. எல்லாருமே சில பேர் என்ன இருந்தாலும் சில பேர்கிட்ட சொன்னோம்னா உடனே சொல்லிவிடுவாங்க. யார்கிட்ட எது சொல்லக்கூடாதோ சொல்லிடுவாங்க. அவங்கள சொல்லுவாங்க, அவர் ரொம்ப ஓட்டவாய், எல்லாம் எடுத்து சொல்லிவிடுவார், அதனால நீங்கள் சில ரகசியங்களை சொல்லாதீங்கலாம் சொல்லி வைப்பாங்க. பொதுவாகவே எல்லாருமே சொல்லக்கூடாது, பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாதது 8 விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு முன்னோர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. ஒன்று, ஒருவரது வயது. நமக்கு என்ன வயதுங்கிறத அவங்களா நிர்ணயிச்சுக்கணுமா. அதுலேயும் பெண்களுக்கு சரி, கண்டிப்பாக சொல்லக்கூடாது. ஆண்களுக்கு என்ன வயதுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனால் திருமண சமயத்தில் சொல்லத்தான் வேணும். இருந்தாலும் சொல்லக்கூடாத அந்த 8 ரகசியத்தில் முதல் ரகசியமாக இதை சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து, பணம் வாங்கல் கொடுக்கல். நம்முடைய வரவு செலவு என்னங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா ஒரு சில சமயங்களில் கடன்கள் கேட்கிற போது, உங்களுக்கு அங்கே நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, இங்கே வாங்கியிருக்கீங்க, நீங்கள் எப்படி தரப்போறீங்க, நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால இந்த பணம் வாங்கல் கொடுக்கல்கள், வரவு செலவு, அந்த கணக்குகளை மற்றவங்கிட்ட குடும்ப உறுப்பினர் தவிர மற்ற யார்ட்டையுமே எடுத்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி யார் எதிரிங்கிறதுன்னு சொல்லக்கூடாது. நமக்கு யார் பகைவன்னு சொன்னோம்னா நம்முடைய நண்பர் அந்த பகைவன் பக்கம் சேர்ந்துக்குன்னு ஏதாவது இடையூறுகள் செய்யலாம். அதுக்காக யார் நமக்கு எதிரி, யார் பகை அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லக்கூடாது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்ய உறவு, அவர்களுடைய அந்த அன்பு காட்டுற விதமெல்லாம் இருக்கு இல்லையா, அதுகளை எடுத்து சொல்லக்கூடாது. இதெல்லாம் மற்றவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாத 8 ரகசியம். அதில் இது முதல் ரகசியம் ஒருவருடைய வயது. இரண்டாவது ரகசியம் பணம் வாங்கல் கொடுக்கல்கள், அவங்களுடைய டீலிங்ஸு. மூணாவது யார் எதிரி, யார் நமக்கு பகைவன் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. நாலாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்ய உறவு, அந்த பாசம் நேசம், இதெல்லாம் சொல்லக்கூடாது. அஞ்சாவது தான் மிக முக்கியமானது, குறித்து வச்சுக்கோங்க, செய்த தான தர்மங்கள். சமீபத்தில் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் பார்த்து பேட்டி கண்டு வர்றதுக்காக போயிருந்தேன். அப்படி போகிற போது ஒரு விடுதியில் தங்கியிருந்தேன். ஒரு பெரிய டியூப்லைட் போட்டிருந்துச்சு. அந்த டியூப்லைட்டுக்கு மேலே இன்னாரு உபயதாரர்னு இன்ஷியலோட கருப்பு எழுத்துல எழுதியிருக்கு. வெளிச்சமே தெரியலை. அந்த டியூப்லைட் நீளத்துக்கு அவருடைய பெயர் இருக்கு. அதில் உபயதாரர் அப்படின்னு போட்டு அந்த அவங்களுடைய அந்த இன்ஷியல் போட்டு முழு பேர் எழுதியிருக்கு. அந்த பேருடைய எழுத்துக்களே 10 எழுத்து இருக்கும். ஆகையினால இப்படி இருந்துச்சுன்னா அது கொடுத்து பயன் இல்லை. இன்னொரு இடத்துக்கு போயிருந்த போது இங்குள்ள மேனேஜருக்கு செல் வாங்கி கொடுத்தவர் அப்படின்னு போட்டு அவர் வேற போட்டிருந்துச்சு. இப்படியெல்லாம் விளம்பரப்படுத்திக்கல, தப்பு இல்லை. ஆனால் பொதுவாக இது மாதிரி செய்த தான தர்மம் இருக்கு இல்லையா, அந்த தான தர்மங்களை நம்ம ரகசியமாக பாதுகாத்துக்கணும், வெளியில் சொல்லக்கூடாது. ரெண்டாவது, நினைச்ச உடனே கொடுத்துடணும். தடைகள் வாராத கொடைன்னு அபிராமி பற்றி சொல்லுவார். கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத விளமையும் கழிவுணி இல்லாத உடலும்னு சொல்லி வர்றதுல தடைகள் வாராத கொடை. கொடை கொடுக்கறதுக்கே முதல்ல தடை வரக்கூடாது. நம்ம இவ்வளவு கொடுக்குறோம்னா பின்னாடி வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு ஏன் கொடுக்குறீங்க, இதை கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்கலாமேம்பாங்க. அதனால சொல்லாமே கொடுத்துடணுமா. அதை பற்றிய விவரங்களை உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். ராசிநாதன் பலம் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, ராசிக்கு 7ஆம் இடத்திலே புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். புத சுக்கிர யோகம் என்று இருப்பதனாலே பொருளாதாரத்தில் மிகுந்த மேம்பாடு இருக்கும். வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறுகிற நாள் என்று கூட சொல்லலாம். நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் சிந்தனை வளர்த்தால் வெற்றி பெறுவீர்கள். சனி உங்கள் ராசியை பார்க்கிறார். லாபஸ்தானத்தில் சனி, லாபம் சிறப்பாக வரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளில் புரளும். இந்த நாள் ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சூரிய பார்வை இருக்கிறது. அரசு வழியில் அனுகூலங்கள் கிடைக்கலாம். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு வரலாம். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பும் உங்களுக்கு உண்டு. வாங்கிய கடனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு பொருளாதாரத்தில் திருப்தி ஏற்படுகிற விதத்தில் இன்று நல்ல சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. 2ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பார்கள். அந்த அடிப்படையில் இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும்.
பிறரிடம் கைமாற்று வாங்கியதன் மூலமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். வேலையில் கூட மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும், விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எவ்வளவுதான் விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கக்கூடிய நாள் என்பதனாலே கவலை அதிகரிக்கும். இந்த நாளில் கடவுள் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு உச்சகுருவின் ஆதிக்கம் இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்திலே சனி நல்ல பலம் பெற்றிருக்கிறாரே, ஏதாவது பாதிக்குமா என்று நினைக்க வேண்டாம். கும்பச்சனி என்று இருப்பதனாலே அது குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். எனவே பொருளாதாரத்தில் திருப்திகரமாக இருக்கும். அஷ்டமத்து சனி விலகுவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாகவே நல்ல பலன்களை கொடுக்க தொடங்கிவிடும். எனவே முக்கியமான பணிகள் இன்று நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள். முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுப்பீர்கள். தொழில் முன்னேற்றம், உத்தியோகத்திலே வளர்ச்சி அனைத்தும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கவனிக்காது விட்ட உடல்நலத்தால் கவலைகள் அதிகரிக்கின்ற நாள். இன்று காசு பணப்புழக்கம் அதிகமாக இருந்தாலும் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பயணங்கள் பலன் தரும் விதம் அமையாது. எதையும் நீங்கள் திட்டம் தீட்டி இருந்தால் அந்த திட்டப்படி நடைபெறாமல் போகலாம். 12லே குரு இருப்பதனாலே இன்று உங்களுக்கு விரயங்கள் தான் கூடுதலாக இருக்கும். எனவே இன்றைக்கு நீங்கள் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். பிறரிடம் எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சக பணியாளர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் அதனால் பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கின்ற நாள். இன்று அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு உண்டு. ராசிநாதன் 2ல் சுக்கிரனோடு இருக்கின்றார். ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். நவீன பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்கள் நிர்வாக திறமைக்கு இன்றைக்கு பாராட்டும் புகழும் கூடும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. செல்வாக்கு உயரும். சேமிப்பும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் கூடும். மாமன் மைத்துன வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மிக அற்புதமான நாள். மகத்துவம் தருகின்ற நாள். இன்றைக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். போற்று விதத்தில் ஒரு நல்ல காரியம் ஒன்று இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் பொதுநலத்தில் இருப்பவர்களாக இருந்தால் இன்றைக்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் வருவதற்கான அறிகுறிகள் இன்றைக்கு தென்படும். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டியை வெட்டி பழுது பார்ப்பது போன்ற சொத்துக்களால் நீங்கள் ஏதேனும் ஒரு சிந்தித்து வைத்திருந்தால் அந்த சிந்தனைகள் இன்று வெற்றி பெறப் போகின்றது. குரு பார்வையும் இருப்பதனாலே சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் நாள் இந்த நாள். தனுசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் திட்டங்கள் எல்லாம் திசை மாறி செல்லுகின்ற நாள். நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் திசை மாறி செல்லுகின்ற நேரம். யோசித்து செயல்பட வேண்டும். கவனக்குறைவால் விரயங்கள் எல்லாம் ஏற்படலாம். நண்பர்கள் மனம் கொணாது நடந்து கொள்வது நல்லது. நாடு மாற்றங்களோ வீடு மாற்றங்களோ பற்றி சிந்திப்பீர்கள். ஆனால் எந்த முடிவும் எடுக்க இயலாது. அதே நேரத்தில் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே சூரியனும் செவ்வாயும். அரசு வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கணக்கு வழக்குகளை கொஞ்சம் கச்சிதமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் செவ்வாயும் 12ல் இருப்பதனாலே வாங்கிய சொத்தை விற்கிறோமே என்ற கவலை ஏற்படுகிற விதத்திலே சொத்து விற்பனை கூட வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கடன் சுமையின் காரணமாக ஒரு சிலருக்கு விற்க நேரிடலாம். மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம். எனவே உத்தியோக முன்னேற்றம் உறுதியாகும் நாள். உள்ள மகிழும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். மதிப்பும் மரியாதையும் உயரும். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். கேட்ட சலுகைகள் உங்களுக்கு மேலிடத்திலே கிடைக்கும். அது மட்டுமல்ல, நேர்முக தேர்வுக்கு சென்றவர்கள் அதில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் உண்டு. சமூக சேவையில் ஈடுபடும் சந்தர்ப்பங்களும் அதனால் புகழும் கிடைக்கக்கூடிய இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே இருக்கின்றார். எனவே உங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை பாதையில் இன்று நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. கும்பத்தில் ராகு இருப்பதனாலே கும்பராகு குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் ஆதாயம் தரும் விதம் இருக்கும். 6லே குரு இருப்பதனாலே உடன் இருப்பவர்களே உங்களுக்கு பகையாக இருக்கலாம். எனவே உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் அருகில் இருப்பவர்களிடம் தெரிவிக்க வேண்டாம். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி பயணம் உண்டு.
மீனராசினியர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் கோடி நன்மை என்பார்கள். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்று உங்களுக்கு முழுவதும் இனிய நாளாகவே அமையும். மனக்கசப்புகள் மாறும். தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். நல்ல சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது அதை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. அஷ்டமத்திலே புதன் இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். தொழிலில் கூட கிளைத்தொழில் தொடங்கும் யோகம் சிலருக்கு உண்டு. எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், வெற்றிகரமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.